புஷ்பா வெளிய வா. எனக்கு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சிக்காம நான் விட மாட்டேன். ஏ புஷ்பா வெளிய வாடா. எத்தை தெருவுல எல்லாரும் ஒரு மாதிரியா பாக்குறாவத்தே வாங்கத்தே. நீ சும்மா இருல, உனக்கு ஒண்ணும் தெரியாது, கைய விடு. புஷ்பா இப்ப நீ வெளிய வர போறியா இல்லையா? எவன் உனக்கு சொன்னானு மட்டும் எனக்கு தெரிஞ்சா போதும். என்ன பிங்கி வீட்டு முன்னாடி வந்து வழக்கமாத்த எடுத்துட்டு வந்து நின்னு கத்திக்கிட்டு நிக்க? இங்க பாரு, எனக்கு யாரு என் மோவளை பத்தி தப்பா சொன்னானு எனக்கு இப்ப தெரிஞ்சாவணும். எம்மா அடுத்தவங்க வீட்டு முன்னாடி வந்து நின்று இப்படி கத்தி மானத்தை வாங்காதம்மா. ஏமா நீ இப்படி பண்ற? மத்தவங்க சொன்னதெல்லாம் விட நீ வந்து இப்படி கத்திக்கிட்டு இருக்கிறதுமா எனக்கு அசிங்கமா இருக்கு. இங்க பாரு, அவ்வளோ அதை இதை சொல்லி அழுவன சும்மா அப்படி கண்டுக்காம விட்டனா எல்லாத்தையும் உண்மைன்னு நினைச்சு எல்லாம் வாய்க்கு வந்தபடி பேசுவாளுவே. 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்டாதான் அவனுக்கு புரியும். நீ ஒத்தையில ஒண்ணு அவனை பார்க்க போவல, இவளையும் கூட்டுக்கிட்டு தானே நீ போயிருக்கா. ஆனா சொன்னவன் என்ன சொல்லியிருக்கா? நீ அவன் கூட தனியா போய் பேசிட்டு வந்திருக்கான்னு சொல்லியிருக்கா. அதான் அது எவான்னு நான் தெரிஞ்சுக்கிடணும். ஏமா ஊருன்னா 4 பேர் 4 விதமா பேசதாமா செய்வாவே, அதுக்கெல்லாம் நம்ம ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்க முடியுமாம்மா? பிங்கி சொல்லுங்கக்கா, நான் உங்க மேல எவ்வளவு மரியாதை வச்சிருந்தேன். ஐயோ எனக்கு தெரியாது பத்துக்க. உன் மோவா மட்டும்தான் போய் அவன்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தான்னு கேள்விப்பட்டேன். உன் மருமகளும் கூட தான் இருந்தா, 2 பேரும் தான் அந்த பையன்கிட்ட பேசினவன்னு எனக்கு தெரியாது. நீங்களே சொல்லுங்கக்கா, என் மோவா தப்பு பண்ணியவளா இருந்தா என் மருமகளையும் கூட்டுக்கிட்டு போவாளா சொல்லுங்க. ஆமா நீ சொல்லியது சரிதான். உங்ககிட்ட இப்படி வந்து சொல்லியிருக்கவளக்கா, நாளைக்கு நான் அவளை கட்டி கொடுக்கணுமா ஒருத்தனுக்கு? இப்படி சொன்னா எப்படி அவனை எவன் கட்டிப்பான்? அது விளையாட்டு பிள்ளைய சுத்திக்கிட்டு இருக்கிறது நெசந்தான். அதுக்கு நீ இந்த பச்சை பிள்ளைய இப்படி சொல்லலாமாக்கா? நாளைக்கு ஒருத்த வீட்டுக்கு போய் வாழ போறவா? இங்க எவான்னு மட்டும் சொல்லுங்கக்கா, உங்ககிட்ட சொன்னது எவான்னு. அவளை அவ கொண்ட வைத்து ஆஞ்சிருங்க ஆஞ்சி. ஐயே உமா மாமியார் தான் சொன்னா, நீ போய் வாட்ட சொன்னோன்னா அவ்வளவுதான். அங்க போய் அவ கொண்ட வைத்து ஆஞ்சி போடுவாள இவ இருக்க கோவத்துக்கு. இப்ப நான் என்ன சொல்லி சமாளிக்க? சொல்லுங்கக்கா, இன்னைக்கு எவான்னு நான் தெரிஞ்சுக்கடனா. நீங்க இல்லன்னா இப்படி பேசி இருப்பீங்களா? எனக்கு என்ன சங்கடமா இருந்து போய் என் பிள்ளைய நான் 4 அடி அடிச்சு விட்டேன். அப்புறம் தான் சொல்லியா எம்மா நான் ஐசு கூட தான் போனேன்னு. ஐசிட்ட கேட்டா அவளும் நானும் இப்பதான் நாங்க தானே சேர்ந்துதான் போயிட்டு வந்தோங்க. உங்ககிட்ட வந்து என் முவ ஆத்தங்கரையில அவன் கூட பேசுனா, இவன் கூட பேசுனா, அங்க பேசுனா, அங்க நின்னா இங்க நின்னான்னு. அவன் எங்க நின்னா இவளுக்கு என்னக்க? சரி கோபடாம பேச பொறுமையா. 4 பேர் பார்த்தா என்ன நினைப்பாவ? 4 பேர் பார்த்தா என்ன நினைப்பாவன்னு சொல்றீங்களே? என் முவ மேல தப்பு இல்லன்றதுனால தான் நான் இவ்வளவு தூரம் பேசியே. ஏம்மா வாம்மா, கத்திக்கிட்டு நடக்காதம்மா தெருவுல நின்று, எனக்கு ஒரே அசிங்கமா இருக்கு. நீ வீட்டுக்கு போனா உன்னை யாரு வர சொன்னா? நீ இனிமே தெருவுக்கு வெளியே கால் எடுத்து வை, உன் காலை நான் முறிச்சு பிடிக்கேன். ஏமா அடுத்தவங்க பேசுறாங்கன்றதுக்காண்டிலாம் நான் ஏன் சுதந்திரத்தை விட முடியாது. நான் எப்பயும் மாதிரி எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் இருப்பேன். யார் என்ன வேணாலும் பேசிட்டு போட்டா, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. அவங்கெல்லாம் பேசுறாங்கன்னு எனக்கு பிடிச்சதை நான் செய்யாம இருக்க முடியாதுல்ல. நீ இப்படியே பேசிக்கிட்டு திரி. இன்னும் 4 பேர் 4 விதமா பேசட்டும். அந்த பேசுற 4 பேர் போய் தூக்குல தொங்கட்ட. எனக்கு என்ன வந்துச்சு? நான் இப்படிதான் இருப்பேன். உனக்கு என்ன தோணுதோ நீ பண்ணு. ஐசு வா நம்ம போலாம். அவளுக்கு தெருவுல நின்று சண்டை போடுறதுதான் பிடிச்சிருக்கோம். அவ என்னமோ செஞ்சுட்டு போறா. அத்தை நீங்களும் வீட்டுக்கு வாங்கத்த. வாய்ஸ் பாத்தியலாக்க என் முக எப்படி வருத்தப்பட்டு பேசிட்டு போறான்னு. சரி விடு, பேசுறவா பேசிட்டு தான் இருப்பா. பேசுறவ வாய் என்ன இப்ப கிழிக்கணும். எவன் என் முகலை பத்தி பேசினா அவ பேரை இப்ப நீங்க சொல்லுங்க. நான் அவள் இன்னைக்கு உண்டு இல்லைன்னு பார்த்தே தீரணும். அட பிங்கி நீ வீட்டுக்கு போக முத பிள்ளைய சமாதானப்படுத்து. பேசுற உள்ள பேசிட்டு போட்டோம். நான் உன் உங்களுக்கு நல்ல சம்பந்தமா இருந்துச்சுன்னா நான் சொல்றேன். அவ கல்யாணமே ஆகாம என் கூடயே இருந்தாலும் சரி. ஆனா என் மோளை பத்தி பேசினவள நான் தெரிஞ்சே ஆகணும். இல்லைன்னா நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன். அம்மா நான் இங்கதாக்க இருப்பேன். உங்களுக்கு எப்ப சொல்ல தோணுதோ சொல்லுங்க. அது வரைக்கும் நான் இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன். எவன் என்னைய பார்த்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. இன்னைக்கு 2ல 1 எனக்கு தெரிஞ்சே ஆகணும். நான் என்னன்னு சமாளிப்பேன். இவ வீட்டை விட்டு வாசலை விட்டு போக மாட்டேன்னு நின்னா இன்னைக்கு இங்கதான் இருப்பா போல இருக்கு. அவளை மாட்டி விட்டுட்டேன்னா கூட இருக்கவளையே மாட்டி விட்டுட்டாளம்பா. இவட்ட சொன்னா அவ கொண்ட மித்த போய் அங்க போய் ஆஞ்சு விடுவா. இப்ப நான் என்னத்தை தான் செய்ய? என்னை பத்தி இவளுக்கு என்னன்னு தெரியல. இன்னைக்கு தெரியும் பாரு. என் மாமியாருக்கு இது தேவையில்லாத வேலைக்கு. எவன் எக்கட விட்டு போனா இவளுக்கு என்ன? எதுக்கு இப்படி தேவையில்லாம ஏழரை இழுத்துக்கிட்டு கிடக்கணும்? எனக்கு இதாங்க ஆத்திரமா வரும். சரி விடு, தெரியாம வாயை விட்டுருக்கோம். எங்கே ஆயினும் எவ விட்டு தெருவிலையாயினும் உட்கார்ந்துக்கிட்டு 7:30 இழுத்துக்கிட்டு வாரது இதே பொழப்பா போச்சு. இப்போ இந்த பொம்பளை வாசல்ல உட்கார்ந்துக்கிட்டு போவாண்டேன்னு இருக்கு. அதெல்லாம் உன் மாமியாரு சமாளிச்சுக்கிடும். நீ அதை கண்டுக்காத. நீ உன் வேலையை போய் பாரு. ஆமா அதுக்கும் வேலை இல்லை, அது கூட்டாளிகளுக்கும் வேலை இல்லை. என்னத்தையாவது பண்ணிட்டு அடக்குங்க. இந்த வயசான காலத்துல சும்மா தின்னுட்டு வீட்டில் கிடப்போன்னு கிடையாது. மாவு ஊறப்படனக்க உளுந்து இல்லாமல் இருந்துச்சு. கடையில் போய் உளுந்து வாங்கிட்டு வந்துடுறேன். சரி கடைக்கு போனால் எனக்கு 2 ரூபாய்க்கு பச்சை மிளகா வாங்கிட்டு வருவியா? இருக்கு 2 ரூபாய்க்கு இப்போலாம் யாருக்கும் பச்சை மிளகா தாரா? இல்ல வீட்டு பின்னாடி இருக்க பச்சை மிளகா நல்ல விளைஞ்சிரும்பத்துக்க கொஞ்சம் பிஞ்சா இருக்கு. பறிச்சு சும்மா போட்டுருவேன். வேற அது நல்லா விளைஞ்சப்புறம் பரிமான்னு சொல்லிட்டு நடந்தா என் மூவா. அதான் பார்த்தேன். சரி அப்போ ஒரு 5 ரூபாய்க்கு போல வாங்கிட்டு வா. சரிக்கா வாங்கிட்டு வரேன். சரி நான் வாரேன். ஏதோ வெளியே சத்தமா இருக்கேன்னு வந்தேன். பொம்பளை பிள்ளையில வளர்த்து கரையேற்றுற வரைக்கும் இப்படிதான் வயிற்றுல நெருப்பை கட்டிக்கிட்டு இருக்கணும்.
இல்லைன்னா அந்த ஊருக்காரிவ வாய்க்கு வந்தபடி இப்படிதான் பேசுவாளுவ. நல்ல வேலை என் மோவாலாம் வெளியே வர மாட்டா வீட்டை விட்டு. 2 ரூபா 3 ரூபாய்க்குலாம் எவன் இப்போ பச்சை மிளகா தரான்னு இந்த பொம்பளை நம்மள 2 ரூபாய்க்கு வாங்கிட்டு வர சொல்லுது. நமக்கு வாச்சதெல்லாம் இப்படிதான் இருக்கு, என்னத்தை செய்ய. சி சண்டை சப்புன்னு முடிஞ்சு போச்சே. நான் கூட இந்த பாட்டி வேலாம் முடிய பிடிச்சி இழுத்து போட்டு தெருவில் உருண்டு சண்டை போடணும்லாம் எதிர்பார்த்தேன். நல்லா பாப்பியலா சண்டை என்ன வேடிக்கை பார்க்கறதுக்கு நல்லா வந்துருவாளுவோ அவ்வளோ. எங்களை விட நீங்க தான் ரொம்ப ஆர்வமா 2 பேரும் ஓடி வந்தீங்க. ஏதோ தெருவில் பக்கத்து தெருவில் சண்டையா என்னமோ தெரியலையே, ஒரே சத்தமா இருக்க, என்னன்னு சரி பாப்போமேன்னு ஓடி வந்தோம். நீங்களும் எதுக்கெல்லாம் வந்திய சின்ன பிள்ளைகளு? நீங்களும் உங்க வேலையை பார்க்க வேண்டியதானே? இந்த மாதிரி அரிய வகை காட்சிகள் எல்லாம் இப்ப குறைஞ்சுக்கிட்டே வருது. சரி இருந்தாலும் பாப்போமேன்னு நினைச்சுக்கிட்டு வந்தோம். எங்க அம்மா இந்த மாதிரி சண்டைன்னா நல்லா வேடிக்கை பார்க்க வந்துருவா. இருக்க வேலையெல்லாம் அந்தால போட்டுட்டு ஏன்னா வேற என்ன நடக்குது அக்கம் பக்கம்னு வேற தெரிஞ்சுக்காம இருக்க முடியுமா? அது சரி இதுக்குதாம்ல உங்கள் வேலை எங்கனையும் வெளியே தெருவில் ஒரே சுத்திக்கிட்டு தெரியாதீங்கன்னு சொல்லியது. இப்படி சுத்திக்கிட்டு திரிஞ்சா இப்படிதான் 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. ஏம்மா இந்த 4 பேருக்காண்டியா நம்ம வாழ்றோம், நம்ம நமக்காண்டி தான் வாழணும். அவிய சொல்லுவாங்க இவிய சொல்லுவாங்கலாம் பார்க்க கூடாது. அந்த அக்கா செம கெத்து தெரியுமா, இப்படி பேசிட்டு போடாவ பத்தியா? நீங்களும் இந்த மாதிரி பேசினீங்கன்னா உதட்ட பிடிச்சி கிழிச்சு தச்சு போடுவாம்மா. அம்மா பூமர் ஆண்டி மாதிரி பேசிட்டு இருக்காதம்மா. இப்பதானே தோட்டத்துக்கு போகணும்னு சொன்னேன், அப்ப ஒத்தையில கிடந்து தண்ணி பைப்பாவே போகணும்னு. வா போவோம். வேண்டா நீங்கள் வீட்லயே பத்திரமா இருங்க, நானே போயிட்டு வரேன். எடா அம்மா பயந்துட்டியோ? நாங்களும் தோட்டத்துக்கு போனா ஏதாவது யாராவது பேசுவாவன்னு உங்க கூட தானே வரோம், அப்புறம் ஏன் பயப்படியா? பயப்படல, என்னத்துக்குன்னு இருக்கு. தோட்ட பிள்ளைகளை கூட்டுக்கிட்டு எதுக்கு காட்டுக்கு மேட்டுக்கு அலைவானு. அப்ப இனிமே எங்களை தோட்டத்துக்கே கூட மாட்டா அப்படிதானே? அதே எப்படி ஒரு ஆத்திர அவசரத்துக்கு வண்டி எடுத்துட்டு போயிட்டு வாங்கலான்னு சொல்லதான் செய்யணும். அப்புறம் என்ன வா சேர்ந்து போவோம். ஆமாக்கு எல்லாத்துக்கும் பயந்துகிட்டு இருந்தா முடியுமா சொல்லுங்க? நம்ம கூட வரும்போது வந்துட்டு போட்டுன்னு விட வேண்டியதுதான். தனியா அனுப்பதான் கொஞ்சம் யோசிக்கணும். தனியா அனுப்பும் போது ஒத்தையில பிள்ளைல அனுப்பாம கூட யாராவது 2 பேரும் சேர்த்து அனுப்ப வேண்டியதுதான். நானே எங்க வீட்டுக்காரர் அங்க பனை ஏறிட்டு அடக்காரு பத்தியில பையனெல்லாம் 2-3 நாளைக்கு சேர்த்து போட்டுதான் காய்ச்சிட்டு அடக்காரு. அதனால நானே அங்கதான் அப்பப்ப போயிட்டு வரணும், கொஞ்சம் வேலையவே பார்த்துட்டு வரணும்னு இருக்கேன். அவர் ஒத்தையில கிடந்து செஞ்சுட்டு அடக்காரன்னு. இல்லாட்டி நான் அந்த பிள்ளையாவது அனுப்பிவிடலாம், அந்த பயலையாவது அனுப்பிவிடலான்னு தான் நினைக்கேன். ஒன்றும் போக வேண்டங்குவேன். ஆமா என் வீட்டுக்காரர் நான் அங்கேயே தங்கிக்கிடுவேன்னு சொல்லிட்டாரு. அவருக்கு அங்கே என்ன தட்டுமுட்டு சாமான் என்ன வேணும் வேண்டான்னு போயிட்டு பார்த்துட்டு எல்லாம் கொடுத்துட்டு வரணும் பத்துக்கே சரசு. அதுக்கு தான் போறேன். என் மோன்ட்ட இப்பதான் கொஞ்சம் பொருள் கொடுத்து விட்டேன், அவன் போயிருக்கான். பணையத்து இருக்கிறதுனால அங்கே கடந்துக்கிடுவேன்னாரு. அங்க வேற 2 தோட்டத்துக்கும் பணையற போறாரு, அதனால சேர்த்து பார்த்துக்கிட்டியாரு. அப்படியா? என் வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லாததுனால வேற இடம்லாம் ஏற போகலன்னாரு. கூப்பிட்டாவெல்லாம் வரையும் அவருக்கு நான் வேற இடம்லாம் ஏறிக்கிட முடியேன். எங்க தோட்டத்துல நிற்க மரத்தை மட்டும் கொஞ்சம் ஏறிக்கிடியேன்னு இருக்காரு போல இருக்கு. அதான் ஒரு 6 மாசத்துக்கு நாங்க தோட்டத்துல தங்கிக்கிடியேன்னாரு. சங்கடமா தான் இருக்கு. ரொம்ப பட்டு யோசிக்காதீங்கக்கா, நீங்க அப்பப்ப போயிட்டு வாங்க. ஆமா வேற இவ்வளோ பொட்ட பிள்ளைல வீட்டுல தனியா போட்டும் போக முடியாதுல்ல, அதான் அப்படிதான் சொல்லி வச்சிருக்காரு. சரின்னு இருக்கேன். நான் நாளைக்கு தான் போகணும் பத்துக்கிடுங்க. இன்னைக்கு சதீஷ்ட கொடுத்து விட்டுட்டேன். சரி சரசு, அப்ப நான் போயிட்டு வந்துடுறேன். ஏன்னா இன்னைக்கு நீங்களும் வராண்டா, அன்னைக்கு வீட்டுல இருங்க, அம்மா மட்டும் போயிட்டு வந்துடுறேன். அவரு பெட்ஷீட் இடிச்சிட்டு எல்லாம் எடுத்துட்டு போகல, மறந்துட்டாரு. நான் அதெல்லாம் மட்டும் கொடுத்துட்டு வந்துடுறேன். ஏன்னா நான் வண்டியில கூட்டு போட்டுமா? கூட்டு போறியாப்போ? சரி சரி சரசு, அப்ப வாரேண்ணா. சரிக்கா பார்த்து போயிட்டாங்க. இது குமாரி தோட்டத்துக்கு போயிட்டு வந்துடுறேன்னா? சரிப்பா. குமாரி நீ வா. கருப்பட்டி நல்ல விலை, எத்தனை கொட்டம் கிடைக்குமோ தெரியல, பார்ப்போம். இப்போ வெளியே விலைக்கு வாங்கிக்கிட்டு இருந்தோம், இப்போ நம்ம தோட்டத்திலே காய்ச்சி எடுத்து செய்யறதுனால சுத்தமான பனங்கருப்பட்டியா கிடைக்கும் நமக்கு. மனுஷனால அந்த ஒண்ணுதான் லாபம் நமக்கு. ஐயோ எனக்கு வயித்த கலக்குதுடி, என்ன நடக்கும்னே தெரியலையே. பொறு நம்மளுதான் லீடிங்ல இருக்காரு. இனிமே நம்ம தான் எல்லாம், நம்ம தான். இன்னைக்கு இல்லாம இன்னைக்கு நீ இவ்வளவு 2 பேரும் வீட்லயே கிடக்காளுவல்ல, என்ன ஆக போதோ தெரியலையே. என்ன என் மாமியாரு ரொம்ப பரபரப்பா தெரியுது. ஏலா உமா, என்ன உங்க மாமியாரும் ரொம்ப டென்ஷனா தெரியுது. நம்மளை விட அது ரிசல்ட்டுக்காண்டி ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்குமோ. குறுக்க மறுக்க அப்படிக்கா இப்படிக்கா போய்கிட்டே இருக்கு. வேணா வந்து உட்கார சொல்லு, உட்கார்ந்து அதையும் வெயிட் பண்ணி பார்க்க சொல்லு. விஜயோட தீவிர ரசிகையா இருக்குமோ? அது சூரியனா இருந்தாலும் இருக்கலாம், அதான் டென்ஷனா தெரியுதோ என்னமோ. அட நீ நம்மளுக்கு போட சொல்லலையா? அது எங்க 2000 ரூபாய் வாங்கிச்சோ அங்கதான் போடுவேன்னு தீயா இருந்துச்சு. அதனால அது எதுக்கு இப்படி இப்ப தெரியுதுன்னு எனக்கு தெரியல. காலைல சுடு தண்ணி ஊத்துறாங்க, குறுக்க மறுக்க போய்கிட்டு வந்துகிட்டு இருக்கு. சரி நம்ம தான் லீடிங்ல இருக்கோம், அது ஒரு ஓட்டலையா குறைஞ்சிட போது விட பாத்துக்கலாம். உங்க மாமியார் கூப்பிடியா பாரு, என்னன்னு கேளு.
இல்ல வீட்டுக்கு வந்து நான் யாராவது எங்கன்னு கேட்டேனா நான் ஊர்ல இல்ல மோவா வீட்டுக்கு போயிட்டேன் போய் 4 நாள் ஆகுதுன்னு சொல்லு. ஏன்தே யார்கிட்டயும் கடன் வாங்கிட்டியலா? திருப்பி கொடுக்க முடியாம ஓடி ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கியலா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லல, வெளியே ஒரு பெரிய குத்தே நடந்துகிட்டு இருக்கு. அது எங்க உனக்கு தெரிய போகுது? ஏன் என்னாச்சு தே? குட்டிப்பட்ட பூனை கணங்க வீட்டுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கியே, என்ன பிரச்சனை சொல்லுங்க, நான் தீர்த்து வைக்கேன். ஐயா நீ உனக்கு தெரிஞ்சா நீ பெருசாக்கிடுவா ஊதி ஊதி. நீ உன் பாட்டுக்கு உன் வேலையை பாரு, நான் உள்ளதான் இருக்கேன். ஆனா எவளும் கேட்டா நான் இல்லைன்னு சொல்லிடு. என்னது யாராவது வந்து கேட்டா நான் இல்லைன்னு சொல்லணுமா? என்ன நடக்கணும்னு புரியலையே. சரி பண்ணு, உனக்கு ஏதாவது புரியுது? உங்க மாமியார் எங்கேயாவது கந்து வெட்டிக்கு கடனை வாங்கிட்டு கொடுக்க முடியாம தெரியுதுன்னு நினைக்கிறேன். அதான் ஓடி போய் ஒளியுது. எவன் வந்தாலும் இல்லைன்னு சொல்லி அனுப்பு. ஆமா இப்ப அதுவா முக்கியம். இப்ப நம்ம எலெக்ஷன் ரிசல்ட்ட பாப்போம். சார்னு நாங்களும் ஓட்டு கேட்டா நாளைக்கு நாங்களும் சியாமுதான். கடவுளே, இந்த தடவை தேர்தலில் ஏதாவது மாற்றம் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு மொட்டையே ஓட்டுறேன். என்ன ஏழா இதுல கோத்து விடுற? ஜெயிச்சா உனக்கு மொட்டை தான் வேண்டிக்கிடுவோம், அப்பதானே நடக்கும். காசா பணமா? அப்ப நானும் வேண்டிக்கிறேன். நான் நினைச்சது வெற்றி பெற்றுச்சுன்னா பெரிய பொண்ணு தீ குளிப்பா. ஐய் என்னலா நீ என்னமோ டீ குடிக்காத என்னமோ டீ குடிக்க மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. பின்ன நீ மட்டும் எனக்கு மொட்டையை போடுறதா வேண்டிக்கிடலாமா? அதான் நான் உனைய தீ குளிக்கதான் வேண்டிக்கிட்டேன். அவன் வின் பண்றதுக்கு என்னென்னமோ வேண்டிக்கிறான். நீ அட்லீஸ்ட் ஒரு சின்ன ஒரு தீ குளிக்கதான் பண்ண மாட்டியா? அப்ப சரி, உனக்கு மொட்டை கன்ஃபார்ம் டி. தொகுதி பார்க்கிறோம். அங்க தாவேக வேட்பாளர் சிட்டிங் மினிஸ்டராக இருக்கக்கூடிய நேருவை தாண்டி இது எப்ப சந்தியா மாத்திராத, கொஞ்ச நேரம் இருக்கட்டும். பாத்தியாத ஒரு நாள் நியூஸ் பக்கம் தலை வைக்காத ராமன் இன்னைக்கு ரிசல்ட் காண்டி எப்படி காத்திருக்கோன்னு. ஏ சோனி எங்க போன? அம்மா இருமா, இந்த 2 நிமிஷத்துல வந்துடுறேன். சோனி போ, அம்மா எல்லாம் எடுத்து வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்க. வேற கோவத்துல அவ பாட்டுக்கு நடந்து போயிருவா. ஐயோ நான் வேற கூட்டு போறேன்னு தெரியாம வாயை விட்டுட்டேன். அம்மையே போயிட்டு வரட்டேன்னு இருந்திருக்கலாம் போல இருக்கு. சி பாவும் போயிட்டு வாப, அம்மையை கொண்டு போய் விட்டுட்டு வா. நீ போய இப்ப எனக்கு ஒழுங்கா டபுள்ஸ்லாம் ஓட்டிக்கிட மாட்டேன் தெரியும்ல. நீ இப்படியே ஏதாவது சொல்லி தப்பிச்சிருவ. எப்படியும் ரிசல்ட் முடிவு தெரிய லேட் ஆகும். நீ போ, போயிட்டு வரதுக்குள்ள என்ன ஏதுன்னு உனக்கு தெரிஞ்சிடும். சரி போறேன். சோனி வாரியா இல்லையா? நான் பாட்டுக்கு போயிருவேன். அம்மா வார இருமா. போ அம்மா கூப்பிட்டுட்டா. இதுக்கு மேல வெயிட் பண்ணனா அம்மா குவாச்சிட்டு போயிருவா. பாத்துக்க போறேன். நீ ரொம்ப ஓவரா பண்ணாத. அம்மா தான் வந்துட்டேன். என்ன போல போன பண்ணி கூப்பிடுவோம்மா. அவ வர்றது டவுட் தான். சரி அவளே வரும்போது வரட்டும். அவளும் நியூஸ் தான் பாத்துக்கிட்டு இருப்பா. அவளும் தீவிர வெறியராச்சே. அக்கா நீங்க இப்ப சொல்லுவீங்களா மாண்டியலா? பாரு பிங்கி, எவ்வளோ சொன்னா எனக்கு யார் சொன்னான்னு ஞாபகம் பத்துக்க. என் காதுல விழுந்ததை நான் உன்ட்ட சொன்னேன். நீ போட்டா விட்டு வந்ததும் நீ அதை எதுவும் பெருசா எடுத்துக்காத, என்ன மனசுல வச்சுக்கிடாத. எவ்வளோ என்னமும் சொல்லிட்டு போறா. அது எல்லாம் சொன்னவளுக்கே நினைச்சுக்க. போ எந்திரிச்சு போய் வீட்டுல வேலை கிடந்தா போய் பாரு. இப்படி தெருவுல வழக்கமாத்த கொண்டு வந்து உட்கார்ந்துருந்தா எனக்கு என்ன மரியாதை இருக்கு சொல்லு? அவ்வளோ என்னைய கண்டபடி பேசுவாளுவே. உங்களுக்கே இப்படி இருக்குதக்கா, அப்ப என் மூவலை பத்தி பேசுறது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு சொல்லுங்க. சரி எனக்கும் புரியுது. சரி காப்பி தண்ணி ஒரு கொண்டு வரட்டுமா? எவ்வளவு நேரம் தான் அப்படி உட்கார்ந்துருப்ப? ஆமா எனக்கு நல்லா திக்கா பால் காப்பி ஒண்ணு போட்டு தாங்க, குடிச்சிட்டு போறேன். அட இதை தெரிஞ்சிருந்தா முன்னாடியே பால் வாங்கி காப்பி போட்டு கொடுத்துருப்பேன் இவளுக்கு. இவ்வளவு நேரம் வழக்கமத்து கட்டையோட இங்கே உட்காந்துருக்கலான்னு இருந்தேன். வயிற்ற கலக்கி பாத்ரூமுக்கு ஓடிக்கிட்டு கிடந்தேன். இங்க பாரு பிங்கி, என்கிட்ட பாலெல்லாம் கிடையாது பத்துக்க. கடுங்காப்பி தான் நான் குடிப்பேன். கடுங்காப்பி என்ன போட்டு தரட்டுமே? ஐயே கடுங்காப்பி நமக்கு செட் ஆகாது. ஏற்கனவே கடுங்காப்பி குடிச்சு தான் கருத்து போய் கிடக்குன்னு என் வீட்டுக்காரே நீ சொல்லுவாரு. அதனால அதுல இருந்து நான் கடுங்காப்பியே குடிக்கிறதில்ல. பால் தான் திக்கா பாலை காய்ச்சி தான் குடிக்கிறது. என்கிட்டே பசுமாடு இருக்கு, நான் வீட்டிலே போய் பாலை குடிச்சுக்கிடியே. சரி எவ சொன்னான்னு எனக்கு ஒரு நாள் நீங்க சொல்றீங்க, இல்லைன்னா நானே கண்டுபிடிப்பேன். கண்டுபிடிச்ச இன்னைக்கு அவ கொண்டு வைத்து அறுத்து கொண்டது உங்ககிட்ட நான் கொடுக்கல. என் பேரு பிங்கி இல்ல. சரி நீ இப்ப இடத்த காலி பண்ணு. வரேன்க்கா, நான் இப்ப சும்மா போறேன்னு நினைக்காதீங்க. வயிற்ற வேற கிடைக்கிருச்சு, அதான் போறேன். பியாதி எடுப்பா, இவ்வளவு நேரம் என்னைய பாத்திரம்ப கூட வச்சுட்டு இப்ப இவ ஓடியாலாம். என்ன நீ போய் துளையா? எல்லாம் இவளை சொல்லணும். இவ சொல்லியான்னு இவகிட்ட கொண்டு வாயை கொடுத்தேன் பத்தியா? எல்லாம் என் தப்பு தான். காயத்ரி மாதிரி நானும் அமைதியா இருந்திருக்கணும். பங்கு வரக்கூடாத இடத்துக்கு வந்து மாட்டிக்கிட்டோம் போல. பங்கு என்னடா சொல்ற? இது தண்ணி கம்மியா தான்டா இருக்கு, அதான் சொன்னேன். நீங்க இருக்க உயரத்துக்கு நீங்க தண்ணிக்குள்ள இறங்குனீங்கன்னா கரண்ட காலம் வரைக்கும் தான் முங்கும். அதனால தண்ணி இல்லைன்னு சொல்லாதீங்க. எவ்வளவு தண்ணி இருந்தாலும் நாங்க இதுல குளிப்போம். இல்லடி எல்லாரும் தண்ணி கம்மி தானே சொல்றாங்க, கொஞ்சம் தான் தண்ணி வருது. எப்பயும் இதை விட தண்ணி வருமா? ஆமா அப்படிதான் அங்கேயும் பேசிக்கிட்டாங்க. சரி வந்தாச்சு, கொஞ்ச நேரம் அப்படியே வைக்க இங்க தண்ணிக்குள்ள கடந்துட்டு அப்புறமா போவோம். அங்க ஆல்ரெடி பாட்டி அம்மாவும் இறங்கியாச்சு. ஐயோ இந்த ஹுக்கு பாசில எதுவும் பாறையில வலிக்கு மண்டே கிண்டே உடச்சுக்க போகுது. இல்ல சேஃபான இடம் தான். ஸ்டெப்ஸ்ல உட்கார்ந்துக்கிட்டேன்னு சொன்னாங்க. அதுல இருந்தே மொந்து தண்ணி ஊத்தி குளிச்சுக்கிறேன் நாங்க. அவங்கள இப்படி இதுல கரையில விட்டுருக்கலாம்ல. சொல்லி பார்த்து சரில தான் கேட்கல. சரி வாங்க நம்மள ஒரு டைவ் போடுவோம்.
டைவ் போடுற அளவுக்குலாம் தண்ணி இல்ல, பார்த்து. எல்லாம் எங்களுக்கு தெரியும். டேய் நான் குளிக்கலடா, நீ வேணா போய் குளி. ஏன்டா என்னாச்சு? இல்ல எனக்கு குளிக்கிற இன்ட்ரெஸ்ட் இல்ல, நான் அப்படி உட்கார்ந்துக்கிறேன் ஓரமா. சரி உன் விருப்பம். சண்டை பண்ணினே படையாடி முடிச்சாச்சா? கஞ்சி குடிப்போமா? நீ யாராவது இல்ல? இந்த வாரப்பா, இந்த பாலையை இடுக்கிட்டு இருக்கேன். சீக்கிரம் சட்டு போட்டு இடிச்சு போட்டுட்டு வாங்க, போய் கஞ்சி குடிப்போம். இந்த வாரம் சின்னத்துல இந்த பாலையை இடிக்கிட்டேன். என்னன்னே ஒரு 10-15 பணம் ஏறி இருப்பீங்களா? ஆமா, ஒரு 20-25 பணம் ஏறி இருப்பேன். போட்டு பரவாயில்லையே. இப்ப கவுன்சிலர் முருகேசன் அவரு பணம் காட்டுக்கு நான் ஒரு 25-30 பணம் ஏற வேண்டி இருந்துச்சு. விடியாலமே போய் எல்லாம் ஏறிட்டேன். எனவே கஞ்சை குடிச்சிட்டு தான் மீதி வேலையை பார்க்கணும். சீக்கிரம் வாங்கண்ணே. இதா பாலையை சீவி போட்டாச்சு, இந்த இறங்க வேண்டியதுதான். வாரேன். பாத்து இறங்குங்கண்ணே. இனிமேதானே மாத்திரை போடணும். ஆமா. பாத்து கவனமா. என்ன நீங்க வீட்டுல சொல்லிட்டீங்களா? லட்சுமி கிட்ட சொல்ல கூடாதுன்னா இல்லப்பா, அவகிட்ட சொல்ல பயமா இருக்கு. அவ வருத்தப்படுவாளோ என்னமோன்னு. அதான் அவளுக்கு தெரியாம மாத்திரை மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். என்ன எனக்கு தெரிஞ்சு நீ அக்காட்ட சொல்றதுதான் நல்லது. சொல்லாம வச்சுக்கிட்டு இருந்து இன்னும் பிரச்சனையாகி போச்சு, இன்னும் உடம்புக்கு கஷ்டமாயி போச்சுன்னா என்ன பண்ணுவேன்? அதுவும் பணம் ஏறுற உடம்பு, நல்லா சத்துள்ள ஆகாரமா தின்னு எடுத்து நல்லா இருக்கணும்ல. அப்ப நீங்க அக்காட்ட சொன்னாதானே அக்காவும் அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் செஞ்சு தருவாவ. நம்மளும் ஆம்பளையானவே சும்மா இந்த கம்பங்கஞ்சியும் கூலியும் குடிச்சிட்டு நடந்தனா உடம்பு தேறிடுமா? சரிதான்ப்பா, எனக்கு லட்சுமிக்கு தொந்தரவு கொடுக்க விருப்பம் இல்லை, அதான் பார்த்தேன். என்னமோ போங்க, இல்லாட்டினா நானாவது சொல்லினாலும் கேட்க மாட்டேங்கிய. நேரம் வரும்போது சொல்லிக்கிடலாம்ப்பா, விடு. சரி கம்பங்கூழ் கரைச்சி வச்சிருக்கேன், எடுத்து குடிங்கண்ணே. மதியத்துக்கு சோத்தடுப்புல போட்டு என் மோன மீனை கொண்டாட சொல்லியிருக்கேன். கொண்டாந்தனா மீன் கறி ஆக்கிடலான்னு. உனக்கு இருக்கப்பா சரமோ, நான் ஏதாவது செஞ்சுக்கிட்டேன்னா அங்க அட இதுல என்னென்ன இருக்கு? எனக்கு ஒருபடி போடுற இடத்துல உங்களுக்கு ஒரு காப்படி போட போறேன். சேர்த்து ஒன்னா பொங்கி தின்னுட்டு நம்ம ஒன்னா தங்கி இருக்க போறோம். இதுல என்ன இருக்கு? அப்பெல்லாம் வீட்டுல உள்ள பொம்பளை யாருந்தாலும் இங்க தங்கி கடந்து எல்லா வேலையும் பார்ப்பாவ. இப்ப எங்க வீட்டுல பிள்ளைகள் இருக்கு, அதுகள் படிக்கிறதுக்கு அனுப்பணும் வாங்கணுன்றதுனால அதுகளும் இங்க போட்டு சிரமப்படுத்த முடியல. நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி செய்ய வேண்டியிருக்கு. இனிமே மதியம் வேற பணையெல்லாம் சீவ போனா அடுத்த ரவுண்டு சுவார என்னன்னு பாக்கணும் தான் எனக்கும் தெரியல. சுவார் கறி ஆக்கிக்கிட்டு இருந்தா இங்கே இருக்க வேண்டியதுதான். இன்னும் ஒரு மாசத்துக்காவது 3 முறை பாலையை சீவி விடலன்னா எப்படி பயணி வரும்? பயணி வேணாம்னா நம்ம 3 முறை பணியாரி தான் ஆகணும். எனக்கு கம்மியா தானே மரம்ப்பா, நான் வேணா பாத்துக்கிட்டுறேன். நீ வேணா போயிட்டு படையாறிட்டு வந்துரு. அட உங்களுக்கு எதுக்குன்னே சிரமம். நான் சோறு அடுப்புல இப்ப போட்டேன்னா வெந்து கிடக்கும், அது பாட்டுக்கு தணல்ல கிடந்தனாலும் வெந்துடும். நான் போட்டு விட்டுட்டு போறேன். லீவுலையாவது உன் மோகனை வர சொல்லப்படாத தோட்டத்துக்கு. அப்போ சோறு கறி ஆக்கிறதுக்காவது நல்லா வந்தா போங்க. அவனை காடு கடா மலையா ஏறி முள்ளுக்குள்ள போய் ஓன வக்களை பிடிக்க சொல்லுங்க, நல்லா உட்கார்ந்து பிடிப்பான். ஒரு நாயும் ஒன்னையும் வச்சுக்கிட்டு வேட்டைக்கு போறேன்னு சொல்லிக்கிட்டு நமக்கு ஏதாவது ஒண்ணு செய்யணும். இந்த காலத்து பயிர்களுக்கு ஒன்னும் நம்ம செய்யறது சொன்னா பிடிக்க மாட்டேங்குது. அதனால நான் சொல்லியதே கிடையாது. அவியவியல்ல விருப்பம், நம்ம வேலையை நம்ம பார்ப்போம், அவங்க வேலையை அவங்க பார்க்கட்டும். வேற நாளை பின்ன படிப்புல கோட்டையை விட்டுட்டேன்னா நீ தான் என்னைய வளங்காட்டுக்குள்ள போட்டு வேலை செஞ்சு எதையே கெடுத்துக்கிட்டா பண்ணுவேன். தேவையாது இல்லாட்டினா நான் கலெக்டருக்கு படிச்சிருப்பேன் நான் கொண்டு. அதனால நம்மளாம் எந்த உதவியும் இந்த பையன் மட்டும் கேட்கக்கூடாது. நான் வேணா சரசுக்கிட்ட மீன் மட்டும் வாங்கி அவன் கொடுத்து விடுன்னு சொல்லியிருக்கேன். சரின்னு இருக்கா, கொடுத்து விட்டான்னா கறி ஆக்கிக்கிடலாம், இல்லைன்னா கறி வச்சவா கொடுத்தாலும் சரிதான். என்ன பண்ணியான்னு தெரியல, என்னதான் ஒரு போன் அடிச்சு பார்க்கணும். சுவாத்த மட்டுமாவது போட்டுட்டு. அதுவும் சரிதான். இந்த காலத்து பிள்ளைகள் விட்டு நம்ம ஒன்றும் பேச மாட்டுக்க. இவங்கள நம்பிலாம் நம்ம இருந்தாலும் நமக்கு கஞ்சி விட்டோம் தானே. நம்ம கை காலு திறன் இருக்கும்போதே நமக்கு சேர்த்து குழச்சி வச்சுக்கிடணும். இல்லாட்டின்னா நம்ம பாட்டு திண்டாட்டம் தான். அதுவும் சரிதான். நீயாவது ஒரு ஆம்பளை பையன் வச்சிருக்கான், நான் 2 பொட்டை பிள்ளை வச்சிருக்கேன். என்ன பண்ண போறேன்னு எனக்கே தெரியல. ஏதோ இந்த தோட்டம் துறவு இருக்கிறதுனால இதை வச்சு கஞ்சி குடிச்சுக்கிடலான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நானும் லட்சுமியும் பொம்பளை பிள்ளைகள் கூட கொஞ்சம் எட்டி பார்க்கணும். இந்த ஆம்பளை பிள்ளைகளோட நம்பணும்னா நம்ம பிச்சை தான் எடுக்கணும். நீங்க கம்பக்குள்ள குடிங்க, நானும் சீக்கிரம் சட்டுப்புட்டு குடிச்சிட்டு போய் அடுத்த வேலையை பார்க்க. பயணி வேற காய்க்கணும்லானே, நான் தர பயணியை சேர்த்து நீங்க காய்ச்சிருங்க. கருப்பட்டி மட்டும் கொடுத்துருங்க என்னன்னே. அது ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா, நான் காய்ச்சி போட்டுருவேன். 2 மணி நேரத்துல அதை ஊற்றி போட்டு அது பாட்டுக்கு காய்ச்சிட்டு நடக்கும். நான் சாப்பாட்டையும் பார்த்துக்கிட்டியே, பயணியும் காய்ச்சிக்கிட்டியே. நீ போய் பனையேறிய வேலையை பாரு. சரி நான் அப்ப எல்லாம் எடுத்து தந்துட்டு போறேன். கொட்டமுத்து இல்ல பத்துக்க கப்பி முத்து, அதுக்கு கொஞ்சம் வரும்போது எங்கன்னா கிடைச்சனா வாங்கிட்டு வரியா? கப்பி முத்து அங்க நிறைய வெடிச்சு கிடக்கனே. ஐயோ இல்லையோ, இல்லன்னு தெரிஞ்சுதான் அதை பறிச்சுட்டு வந்துருப்பேன். அவ்வளவு காய்ச்சி வெடிச்சு போய் கிடக்கு. அப்போ நீ அடுத்து பணம் இடிக்கிட்டு வருவல்ல, வரும்போது எடுத்துட்டு வா. இப்போ கொஞ்சோல இருக்கு, பயணிக்கு போட்டு காய்ச்சிருவேன். நாளைக்கெல்லாம் யானும் பத்துக்க அது இருந்துன்னா எடுத்து சரட்டையில போட்டு இடிச்சு வச்சுக்கிடுவோம்ல. சரி நீ கப்பி முத்து எடுத்துட்டு வாரு. இந்த வெயிலுக்கு இந்த கம்பங்கூழு தேவாமிர்தமா தான் இருக்கு.
நல்லா உப்பு போட்டு கரைச்சிருக்கேனே குடிங்க. இனிமே என்ன நடக்குமோ தெரியலையே. சிஎம் ஆகிட்டாரு. முதல்வன் படத்துல வர்ற மாதிரி ஒரே நாள்ல அவ்வளோரையும் டிஸ்மிஸ் பண்ணிடுவாரோ, தப்பு பண்ற எல்லார்த்தையும். அப்படிலாம் நடந்தா எப்படி இருக்கும்? நினைக்கும் போதே எப்படி இருக்கு. அட எவையாது நமக்கு போன் அடிக்குது. ஜெகனே, இவனுக்கு என்னவா? சரி, என்னன்னு கேப்போம். சொல்லு மாப்ள. எங்கடா ட்ரீட் வைப்பேன்னு பார்த்தா ஆளையே காணோம். ஆமா, வைக்கிறேன். நல்லா வாயை குடந்துக்கிட்டு கடை. நானே தோட்டத்துல போட்டு வேலை வாங்கி கொல்லியாவல தோட்டத்துல அடக்கே. தோட்டத்துக்கு போயிருக்கியா? நீனும் தோட்டத்து பக்கம் காணி வச்சது இல்லையில. என்ன பண்றது, ஏன் நேரம்? நீ கொஞ்சம் வாரியால. ஐயே, அடிக்க வெயிலுக்கு தோட்டத்துக்கு நான் வரலப்பா. அப்புறம் என்னையவே எனக்கு அடையாளம் தெரியாம ஆயிருவேன் தீஞ்சு போய். அம்மா, உனக்கு அங்க என்ன வேலை கொடுத்துருக்காங்க உங்க வீட்டுல? தோட்டத்துக்கு மரத்துக்கு உரம் வைக்காங்களாம். கொஞ்சம் வேலை இருக்குதுன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. இங்க வந்தா முழு வேலையும் நம்மள மாடு கணங்க வாங்குறாங்க. சரி சரி, என்ஜாய். இல்ல சரிசு வாழ வாய்ப்புள்ள ராஜா, வாய்ப்புள்ள. அஜ்ரம் போன இங்க மனசு இருக்க நிலைமை தெரியாம இவன் நம்மள காட்டுக்குள்ள கூப்பிடியா. வர வர லைஃப் ரொம்ப போர் அடிக்குது. ஸ்கூலுக்கு போகும்போது கூட நல்லா ஜாலியா இருந்தது. காலேஜுக்கு போன அப்புறம் என்னமோ ஒரு மாதிரி லோன்லியா ஃபீல் ஆகுது. நமக்குன்னு ஒரு ஆள் இல்லாததுனாலதான் அப்படி இருக்கா நம்ம தெரியல. நமக்குன்னு ஒண்ணும் சிக்க மாட்டேங்குது. எல்லாம் பிக்காளி பயல்களுக்கு ஆள் கிடைக்கும், நமக்கு ஒரு ஆள் கிடைக்க மாட்டேங்குதா. இப்போ ஒரு ஆள் கிடைச்சிருந்தா நானும் டைம் பாஸ் பண்ணிட்டு இருந்திருப்போம்ல. அதுகிட்ட கடலை போட்டதா ஜிலு ஜிலுன்னு இருந்திருக்கும். எவ்வளவு வெயிலா இருந்தாலும் ஏசில இருக்காப்ல கிளுகிளுன்னு இருந்திருக்கும். இப்ப பாரு, மொட்டை மரமா நானும் இங்க கடந்து காஞ்சிட்டு இருக்கேன். நமக்குன்னு ஒருத்தி எங்க பிறந்திருக்காளோ தெரியல. நாயே, உனக்கு போன் பண்ணனா பிஸி பிஸின்னு வருது. எவ்வளவு நேரம் உனக்கு போன் பண்றது? எவகிட்ட கடலை போட்டுக்கிட்டு இருந்த நீ? அது பிஸி பிஸின்னு வந்ததா? இப்பதானே ஜெகன்கிட்ட பேசுனேன். பேசும்போது எனக்கு எதுவும் அப்படி காட்டலையே. பண்ணுனா எருமை பிஸின்னு வந்துச்சு. உடனே கட் பண்ணிட்டு மறுபடியும் போட்டேன். பிஸின்னு வந்துச்சுன்னா கொஞ்ச நேரம் ரிங் போற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அப்பதான் எனக்கு காட்டும். அப்பதான் நான் கட் பண்ணிட்டு பூமாரி கூப்பிடியா, என் தங்கச்சி கூப்பிடியா, வையிலன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட பேச முடியும். போன் பண்ணா பிஸின்னு வந்துனா டபக்கு டபக்குன்னு கட் பண்ணிட்டு மறுபடியும் கூப்பிட்டேன்னா எனக்கு எப்படிலாம் தெரியும்? சுவாடா புட்டி. இப்ப என்னத்துக்கு எனக்கு போன் பண்ணிக்கிட்டு இருந்த? என்ன பிரச்சனை உனக்கு? அம்மா உன்னை கூப்பிட்டா வருவியா? அதெல்லாம் வர முடியாதுன்னு போய் சொல்லு. இங்க பாரு, அம்மா ஏற்கனவே கோவத்துல இருக்க. நீ வரலன்னா அதுக்கப்புறமா கம்பிய பழுக்க வச்சு இழுத்துருவா, பாத்துக்க. எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் ஓம் இருப்போம். வந்தாவா, வரலன்னா போ. ஐயோ, என் தாய் கிழவி செஞ்சாலும் செய்வா. ஏலா இரு, இந்த வாரேன். அம்மா கிட்ட நான் சரிசு வாரேன்னு சொல்லு. சீக்கிரம் வா. என்னத்துக்கு கூப்பிடியான்னு தெரியலையே. கடைக்கு போய் சொல்லுவாள் அந்த வெயிலுக்குள்ள. ஆம்பளை பையனா மட்டும் பிறக்க கூடாதுமா. எதுப்பா பார்த்தாலும் கடுகு வாங்கிட்டு வா, சீரகம் வாங்கிட்டு வா, கொத்தமல்லி வாங்கிட்டு வா, கருவேப்பிலை வாங்கிட்டு வான்னு நம்மளையே கடைக்கு அனுப்பி உயிரை எடுக்குது. கடைக்கு போய் ஜில்லுன்னு ஒரு 1/2 லிட்டர் மாசா வாங்கி குடிச்சிட வேண்டியதுதான். அம்மா, உன் மகனை நான் கூப்பிட மட்டும் கூடு பார்த்துட்டேன். வரமாட்டேன்னுட்டான். எனக்கு தெரியாது. நான் போய் துணி துவைக்க போறேன். என்னதே வரமாட்டேன்னு சொன்னானா? ஆமாம்மா, யாருக்கிட்டன்னு தெரியல. யாருக்கிட்டயே போன்ல கடலை போட்டுக்கிட்டு இருக்காமா. இப்ப அவனுக்கு செருப்பு பிய போகுது பேரு. காட்டுக்கு போலனால காட்டுக்கும் போக மாட்டேங்க, ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்க. மண்ணாக்க கடந்துக்கிட்டு அவனுக்கு வர வர ரொம்ப திமிரு அதிகமா போச்சு. முன்னாடியாவது பார்ட் டைம் ஜாப்னு ஏதாவது வேலைக்கு போனா இப்ப அதுவும் போக மாட்டேங்க. இவனை என்னத்த செய்யன்னு எனக்கு தெரியலையே. இவனை வச்சு கஞ்சி ஊத்தியதுக்கு ஒன்னும் சோறுபடாம இருக்கலாம். இவனுக்கு ஒரு நாய்க்கு சோறு போட்டா கூட நன்றி உள்ளதா இருக்கும். இவன் ஏன் இப்படி இருக்கா வர வர கழுதைய? தெரியலம்மா, நீயே கேட்டுக்க. நான் துணியை ஊற வச்சிருந்தேன், போய் துவைக்க போறேன். போ போ, அம்மா துணியும் 2 கடக்கும் பத்துக்க, அதையும் சேர்த்து துவைச்சிரு. சரிம்மா. அடி பாவி சோடா புட்டி. ஐயோ, பின்னாடியே வந்துட்டானே. எல்லாத்தையும் கேட்டிருப்பானோ. தூரவள துணி துவைக்க போன நானு வழியில நின்னுக்கிட்டு வழியை மறைச்சிக்கிட்டு நிக்கான். ஐயோ பூமாரி, ஓடிரு. சோடா புட்டி, உன்னை அப்புறம் கவனிச்சுக்கிறேளா. வாள வா. என்னம்மா, எதுக்கு கூப்பிட்ட? சும்மா இந்த வெயிலுக்குள்ள கடைக்கு போன்னு சொல்லாத. அப்படியே போறதா இருந்தா எனக்கு 1/2 லிட்டர் மாசாக்கு காசு தந்துடணும்னு சொல்லிட்டேன். ஆமா, காசு மரத்துல தானே காய்க்குது. உங்க அப்பா எங்க மரத்துல இருந்து காசு பிடிங்கி தாராரு. நான் உனக்கு காசு தரேன் சும்மா. ஆமா, மரத்துல தான் காய்க்குது. அப்பா இப்ப பனையார தானே போயிட்டு இருக்காரு. பனையாரன மரத்துல இருந்து தானே காசு வருது. கருப்பட்டி நல்லா காசு ஆகுதுல்ல. சும்மா காசு மரத்துலயே காய்க்குன்னு சொல்லக்கூடாது. காசு மரத்துல தான் காய்க்குது. அப்ப பெய் நீ பனையாரல இந்த வெயிலுக்குள்ள யாரி பாரு தெரியும்.
மணி நேரம் அந்த ஆளு மரம் ஏறி இடந்து சாவியாரு. இவனுக்கு சும்மா ஊரை சுத்திக்கிட்டு திரியறதுக்கு காசை கொடுக்கணும் ஐயாம சும்மா. எம்மா கடைக்கு போனா நீ எப்பயும் எனக்கு கமிஷன் தாரது தானம்மா. ஆனா இப்ப வெயில் அதிகமா இருக்கிறதுனால எனக்கு மாசாத்து காசு கேட்டேன். இப்ப ஒண்ணு யாரங்க கடைக்கு போக சொல்லல. அப்பாக்கு மீன் குழம்பு ஆக்கி வச்சிருக்கேன், கொண்டு போய் கொடுத்துட்டு வா. ஐயோ தோட்டத்துக்கா? ஆமா பனங்காட்டுக்கு தான் போனா. இந்த மீன் குழம்பு மட்டும் கொடுத்துட்டு வா. சோறு அப்பா அடுப்புல வங்கையே செஞ்சுக்கிட்டேன்னாரு. அதனால கூட கொஞ்சம் கஞ்சி அரிசி போட்டுக்கிடுவேன் அப்படின்னு. அதனால குழம்பு மட்டும் கேட்டாரு. குழம்பு இல்லைன்னா மீனை கேட்டாரு. முடிஞ்ச அளவுக்கு குழம்பா செஞ்சு தந்தா நல்லதுன்னாரு. அதான் குழம்பு ஆக்கிட்டேன் கடகடன்னு. சோறு அவரு போட்டுக்கிட்டேன்னு இருக்காரு. அதனால அந்த கறியை மட்டும் கொடுத்துட்டு வா. எம்மா இவரு எம்மா நொம்மானு சிரிஞ்சுக்கிட்டு இருந்தானா அப்புறம் எதால அடிப்படி எனக்கே தெரியாது பாத்துக்க. சரி போறேன் குடு. வாளியை மூடி தாரேன். பாவம் அந்த மனுஷன் வெயில்ல கடந்து சாவியாரு. கேஸ் அடிக்கு நானே அங்க கடந்து சோறு கறி ஆக்கி கொடுத்துட்டு கிடக்கலாமான்னு தான் பாக்கேன். உங்கள் வேலை பள்ளிக்கூடம் அனுப்பின உங்கள் வேலை பாடு பார்க்கணும்னு தான் நான் இங்க இருக்கேன். கொண்டா கொடுத்துட்டு வரேன். கொடுத்துட்டு ஒன்னும் வராண்டா, அங்க இரு. அங்க இருந்து அவருக்கு ஏதாவது ஒத்தாசை செய்யி. இதுக்கு முன்னாடி எல்லாம் சின்ன பிள்ளை எல்லாம் கிடக்கும் போது பயணி ஈனி எல்லாம் கொண்டு போய் ஊத்த வாங்க வேலை செஞ்சது இல்லையல. எம்மா அது ஸ்கூல் படிக்கும் போது காலங்காத்தாலே போய் எல்லாம் செஞ்சுட்டு ஸ்கூலுக்கு லேட்டா போவே. அப்பயே என்ன திட்டு வாங்குவேன் தெரியுமா டீச்சர் கிட்ட. இப்பதான் அதுல இருந்து தப்பிச்சிருக்கேன். இப்ப மறுபடியும் என்னைய போக சொல்றீங்கம்மா. இப்போ உனக்கு காலேஜ் லீவு தானே, படிக்க லீவ் விட்டுருக்காவல்ல, போக வேண்டியதானே. அம்மா நினைச்சு பாருமா, நான் அந்த வெயிலுக்குள்ள கடந்து காஞ்சி தீஞ்சி போவேம்மா. உன் பையன் கருத்து விட்டுனா உன் மகனுக்கு யாருமா பொண்ணு தருவா சொல்லு. இப்ப நான் கலரா அழகா இருந்தாலுமே ஒரு பிள்ளைகளுக்கும் பிடிக்க மாட்டேங்குது. இந்த வழங்காத பயிலுவே அப்படிப்பட்ட பயிலுல தான் பிடிக்குது இந்த பிள்ளைகளுக்கு. நான் உன் மகன் நல்ல பிள்ளை, என்னையும் பிடிக்காம போச்சுன்னா என்னமா பண்றது? உனக்கு அதுல போ, போயிட்டு அப்பாவுக்கு ஒத்தாசையா தோட்டத்துல இரு. முடிஞ்சா அங்கேயே ராத்திரி தங்கி இருந்தாலும் சரிதான். நம்ம ராத்திரியா கொசு கடிக்கும், பாம்பு வரா. எம்மா நான் போகல, எனக்கு இருட்டுன்னா பயம் உனக்கு தெரியும்ல. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுல, அங்க அப்பா இருக்கதானே செய்யாரு. அதெல்லாம் சாப்பு கட்டி போட்டிருக்காரு, ஒன்னும் பயம் கிடையாது. தைரியமா ராத்திரிக்கு தங்கலாம். போய் இருந்துட்டு வா. ஓலைகளெல்லாம் நிறைய வெட்டி போட்டிருக்கேன்னு சொன்னாரு. ஓலையெல்லாம் கொஞ்சம் வெட்டி எல்லாத்தையும் எனக்கு எடுத்து போட்டு கொண்டு போய் வைக்கி சாப்புக்குள்ள. அம்மா வரும்போது எடுத்துக்கிடுறேன். அம்மா நான் வேணா இந்த குழம்பு கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன். நீங்க போய் அங்க இருங்கலாம் சொல்லாத. அப்படி வீட்ல இருந்து சோறு கறி ஆக்கிக்கிட்டு இருக்கியா? நான் அப்பாக்கு சோறு பண்ணி கொடுத்துக்கிட்டு நான் தோட்டத்துல இருந்துக்கிட்டீங்க. வேண்டாம் வேண்டாம். அப்ப நீயாவது கொஞ்சம் அம்மா அப்பாக்கு ஒத்தாசையா இருல. கருப்பட்டியும் கொஞ்சம் விலை, ஒரு பணம் ஏறுற காசு கொஞ்சம் கிடைக்கும். இந்த பணையத்து சமயத்துல கொஞ்சம் அவர் சம்பாதிச்சாதான் உண்டு. அதுலதான் உங்களுக்கு அடுத்த காலேஜுக்கு பீஸ் கட்டணும். கொஞ்சம் ஒரு நகைச்சீட்டு போட்டிருக்கேன், பூபாரிக்கு ஒரு நகை எடுக்கலாம். ஏதாவது ஒண்ணு நல்லது கெட்டது பண்ணலாம்ல, சொன்னா புரிஞ்சுக்க. எதையாவது ஒண்ணு சொல்லிட்டே இரு. சரி சரி போறேன், போயிட்டு வந்துருவேன் ராத்திரிக்கு. அங்க தங்கலாம் மாட்டேன். சரி போ, ராத்திரி வரைக்குமாவது ஒத்தாசையா இரு போ. அவரு பணம் ஏற போவாரு, பாலசிவ போவாரு, நான் கூடயே போயிட்டு இருக்கணும் தானே. உன்னைய கூட எல்லாம் போக சொல்லல. அங்க இருந்து கருப்பட்டி காய்க்க வேலை, பயணி காய்க்க வேலை, கருப்பட்டி எடுத்து வைக்க வேலை, இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலை இருக்கும்னா அதை செஞ்சு. இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது, சொன்னா இவன் கேட்க மாட்டான். சரி போயிட்டு வரேன். அப்பாக்கு கருப்பட்டி காப்பினா பிடிக்கும். மல்லிப்பொடி அரைச்சி வச்சது கொடுத்துருந்தேன். அது தீந்துட்டுன்னா சொல்ல சொல்லு, நான் அம்மா மறுபடியும் அரைச்சி வைக்கேன்னு சொல்லு. கொஞ்சம் காப்பியும் போட்டு வச்சிருந்தேன். பயணி காய்ச்சிட்டு அந்த டின்னு கழுவுன இது வச்சிருப்பாவ அந்த அண்டா, அந்த தண்ணியில காப்பி போட்டா சூப்பரா இருக்கும். அதில் காப்பி போட்டு குடிங்க சாயங்காலத்துக்கு. முறுக்கு வாங்கி வச்சிருக்கேன், அப்பா வச்சிருப்பாரு. அவ முறுக்க போட்டு காப்பியை குடி. சரி சரி, இந்த ஒண்ணுதான் உருப்படியா ஒண்ணு செஞ்சு வச்சிருக்கேன். அப்பாட்ட கேளு, கேட்டா மிச்சர் முறுக்கு எதுனாலும் வாங்கி தருவாரு. வரேன். பார்த்து பத்திரம். பழையத்து முடிய வரைக்கும் அவருக்கு கொஞ்சம் சங்கடமா தான் இருக்கும். என்னத்த செய்ய? காய்கறி சாமான் இருக்கா என்னன்னு கேட்டுக்க அப்பாட்ட. இல்லன்னு சொன்னாருன்னா வந்து வாங்கிட்டு போ. ஊரை தாண்ட வரைக்கும் நீ உள்ள இருந்து எதையாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இரு. இந்த பையன் நம்ம என்ன சொன்னாலும் கோவதான் படியாம. சோத்தை வேற அடுப்புல போட்டிருந்தா அதை வேற எட்டி பார்க்கணுமே. கூப்பணி இப்பதான் இன்னும் வரல, இன்னும் கொஞ்சம் காயினும் காஞ்சிட்டு அடக்கட்டும். அதுக்குள்ள சோத்தை எட்டி படுத்துட்டு வந்துருவோம். சோறு நல்லா குழஞ்சிட்டு போலையே. சரி இருந்தாலும் பரவாயில்ல, வெயிலுக்கு சாப்பிட நல்லா தான் இருக்கும். சின்னத்துல வந்தா சத்தம் போடுவானோ, அவன் என்ன நல்லா பக்குவமா செய்வான். நானும் ஒழுங்கா தான் செய்வேன். நமக்கு என்னமோ தெரியல, இப்போ ஒன்றும் சரியா வர மாட்டேங்குது. சரி முடிஞ்ச அளவுக்கு வடிச்சு பார்ப்போம். என்னண்ணே வேலை முடிஞ்சுதா? வாப்பா சின்னத்தர, சோறு வடிச்சுக்கிட்டு இருக்கேன் ஐயா. சோறு அதுக்குள்ள வந்துருச்சா? ஆமா ஆமா வெந்துருச்சு.
அவன்ப்பா அதுக்குள்ள சுவார் வெடிச்சிட்டே போல இருக்க என் பொண்டாட்டி குழம்பு இன்னும் கொடுத்துடுறேன் இன்னும் கொடுத்துடலையோ வரட்டும் பொறுமையா கொண்டு வரட்டும் என்ன அவசரம் பசிச்சிருக்கும் நானே உங்களுக்கு இல்லப்பா எனக்கு பசிக்கல நல்லா கம்பம் கூட குடிச்சது வயிறு திம்முன்னு இருக்கு நீ தான் மறுபடியும் நிறைய பணையேறிட்டு வந்திருப்ப நீ தான் டயர்டா இருப்ப உனக்கு தான் பசிக்கும் இல்லனே பயணி கொஞ்சம் குடிச்சேன் அதனால ஒன்றும் பசி தெரியல சரி இருங்க நான் என் பொண்டாட்டிக்கு ஒரு போனை பண்ணி பார்க்கேன் சரி எதை வச்சு கொடுத்து விட்டாலா இல்லைன்னா மீனை வாங்கி தான் கொடுத்து விடியாலா இன்னும் காணுமே என்ன ஏதுன்னு போட்டு பார்க்கேன் அதுக்கெல்லாம் ஒரு அவசியமும் கிடையாது அங்க பாரு உன் மோவே வாரான் இந்த சைக்கிள் இந்த முள்ளு காட்டுக்குள்ள இவன் கொண்டுகிட்டு வாரானே சைக்கிளுக்கு ஆகுமா சத்தம் போடாத சின்ன பையன் தானே அந்த வெயிலுக்குள்ள நடக்கிறதுக்கு சோம்பேறி தானே பட்டுக்கிட்டு வந்திருப்பான் வண்டி டயர் என்னத்துக்குனே ஆகும் ஏகப்பட்ட முள்ளு கிடக்கணே அவன் அங்கனே நிப்பாட்டிட்டு நடந்து வர வேண்டியது தானே நடந்து வர உனக்கு என்ன கேடுங்க இல்ல சைக்கிள்ல நீ இவ்வளவு முள்ளு காடு வரைக்கும் நீ இப்படி சைக்கிள்ல வாரிய அது அங்க முன்னாடியே விட்டுட்டு கொஞ்சம் நடந்து வர வேண்டியதானல இந்த மண்ணுக்குள்ள அதுவும் வந்து சைக்கிளை கொண்டுகிட்டு உனக்கு அழுத்த முடியுமால எத்தனை முள்ளு டயர்ல குத்திருக்கோ தெரியல நீ வீட்டுக்கு போய் பாரு கண்டிப்பா டயர் பஞ்சரா தான் இருக்கும் நீ பஞ்சர் விடுறதுக்கு தான் கொண்டு போன எடுத்து தலையில தூக்கிட்டு என்ன குழம்பு வச்சு தந்தா உங்க அம்மா ஐயா சாப்பிட்டுட்டு போ அவன் வீட்லயே நல்லா இறை எடுத்துட்டு வந்திருப்பான் இல்ல பயணி குடிக்கிய கொஞ்சம் அதெல்லாம் பாட்டில் கிடக்கு உங்க அம்மா இதுக்கு பயணி கேட்டா யாருக்கும் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாலும் எங்க கிடக்கு பாட்டில் கழுவி எடுத்து ஊத்திட்டு போ அப்படியா சொன்ன உங்க அம்மா நான் இங்க பணம் ஏறிட்டு நடப்பேன்னா அவளுக்கு ஓலை வெடி போட்டு அவளை வந்து எடுன்னு சொல்லனா அவள் என்ன வேலை வாங்கிட்டு இருக்காளாக்கும் இன்னும் நான் சாயங்காலம் இருக்க பணம் ஏற போனோம் ஓலை அவளுக்கு வேண்டான்னா வேற யாருக்காவது நான் சொல்லி அவ எடுத்துட்டு போட்டோம் வேண்டாம் அவன் சும்மா இருக்க சொல்லி இன்னும் தாங்க குழம்பு போய் சாப்பிடுங்க நான் தான் வாரேன் ஐயோ அம்மா கிட்ட சொன்னாருன்னா நமக்கு தான் தரமடி உள்ள என்னையா சொல்லி சமாளிப்போம் ஏப்பா சரி விடுங்க உங்களுக்கு ஓலையை வெட்ட முடியலன்னா நானே வெட்டி எடுத்துட்டு போறேன் இதுக்கு எதுக்கு வேற யாருக்கும் கொடுக்கணும் அது இருந்தா அம்மா பாய் முளைஞ்சிக்கிடுவாள்ல உங்க அம்மா கிட்ட நான் பேசிக்கிட்டியம்ல நீ ஒண்ணு வெட்டாண்டா போ ஐயே அப்பா நீ போய் ஓ வேலையை பாரு நான் ஓலையை வெட்டி சுருக்கு முளைஞ்சி நான் எடுத்து கொண்டு போறேன் என்னமும் பண்ணு என்ன வாங்க நம்ம சாப்பிடுவோம் எல்லாம் சதீஷ் நீயும் வா சாப்பிடலாம் சரி கூப்பிடி வேற அடக்க அடுப்புல போய் பாக்கேன் இது வேற பதம் போச்சுன்னா அது வேற ஒழுங்கா வராது இந்த மொட்டை வெயிலுக்குள்ள இவ்வளவு தூரம் வந்ததே பெரிய விஷயம் என்ன ஓலையெல்லாம் ஒட்டி வேற கட்டணுமா என்னடா சதீஷ் உன் பொழப்பு இப்படி இருக்கு சரி போய்